சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. பூத்திருச்சு அள்ளி உன்னை பார்த்திருச்சு பார்த்திருச்சு. சொல்லி வச்சு செஞ்சது போல் சொன்ன செல வந்துருச்சு வந்துருச்சு. பாசம் பெருக்கெடுத்து ஓட அதில் படகாயில் மனது ஆட. ஊரும் உனை புகழ்ந்து பாட அன்பு உலகம் வேறு எங்கு தேட. உந்தன் இன்பமே இந்தன் சொர்க்கமே இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம் இந்த சொந்தம் போதும் போதும். சிட்டம்மா கைகள் கொட்டடி கொட்டடி எந்தன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க நீ உட்கா சாப்பிட்டு இருக்க, அங்க உன் பொண்டாட்டி என்ன காரியம் செய்யறா தெரியுமா? என்ன செய்யறா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் தான் சாப்பிடுவாங்க. இவன் என்னடா ஒரு வாரமா பப்பாளி பழம் சாப்பிட்டு இருக்கா. உண்டா இருக்கிற பொண்ணுங்க பப்பாளி பழம் சாப்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமாடா? எனக்கு குழந்தை வேண்டான்னு அர்த்தம். மனசுல வேதனை, வயிற்றுல குழந்தை, இந்த 2 பாரத்தையும் என்னால சுமக்க முடியல. அதனாலதான் கருவை கழிச்சு ஒரு பாரத்தை குறைச்சிட்டேன். பாத்தியாடா என்ன திமிரா பேசுறா பாத்தியா? ஏண்டி உன் வயித்துல இருக்கிற எங்க வாரிசு அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைய தாய் மாமா பாக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னது நீங்க தானே. நீங்க சொன்னது சரினா நான் செஞ்சது சரிதான். கட்டின புருஷன் முக்கியம் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தான் முக்கியம். நம்ம குடும்ப வாரிசையை அழிச்சிட்டு வந்து நிக்கிறாமா இவள. ஓடி படி ஓடி. அவன் தான் சொல்லிட்டால, இன்னும் என்ன நிக்கிற? வாடி வாடி, இன்னையோட உன்னை தொலைச்சு தலை முழுது. அரை மணிமா கேட்டு அறுவாளோட போறிய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ற தங்கச்சி வாழ வெட்டி அமைச்சிருக்கான், அவன் வெட்ட என்ன பண்றது? அவ பண்ண காரியத்துக்கு நியாயமா அவளை வெட்டி இருக்கணும். உயிரோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கானே, அதுக்கு நீ சந்தோஷப்படு. அப்படி என்ன பண்ணா? அவ என்ன பண்ணான்னு சொன்னா நீ அவளை வெட்டிடுவ. அறுவாளை குடியா. நீ அவங்க அப்பனை கொன்ன, அவன் பிள்ளைய கொண்டிருக்கா. அடி பாவி மவளே, என்ற தங்கச்சி நீயா அப்படி செஞ்ச? நீ முழுகாம இருக்கிறது தெரிஞ்சு நான் சீறு கொண்டு வந்து அவமானப்பட்டதை கூட ஆனந்தமா எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? என்ற தங்கச்சி தாயாக போறா, நான் தாய் மாமனாக போற சந்தோஷத்துலதான். கல்யாணமாகி எத்தனையோ பொண்ணுங்க தாய்மைங்கிற ஸ்தானத்துக்காக தவம் கிடக்குறாங்க. ஆனா நீ உருவான கருவைய கொண்டு கொண்டு நிக்கிறிய. அண்ணா, இதுவரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்ல, இப்ப அடிச்சிட்டீங்க. அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா என் மாமியார் எதை சொல்லக்கூடாதோ அது சொல்லிட்டாங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய நீங்க பார்க்க கூடாதா? கொஞ்சம் கூடாதா?
அந்த குழந்தைக்கு நீங்க மாமாங்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தானே, நீங்க தானே. தலைப்பிரசவம் பிறந்த வீட்டுல தானே நடக்கணும். அதுக்காக தான் கரு கழிச்சுதான் போய் சொல்லிட்டேன். அம்மணி, அண்ணா, எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய உங்க மடி மேல வச்சு நீங்க கொஞ்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேன். தயவு செஞ்சு நீங்களும் என்ன துரத்திடாதீங்கண்ணா. அம்மணி, நான் உன்னை தப்பா நினைச்சு போட்டோமா? அவனை மன்னிச்சிடு. என்னையும் மன்னிச்சிருமா. ஆமாப்பா. என்னதான் இருந்தாலும் நீ ஒன்ற வீட்டுக்காரோட இருக்கிறதா மரியாதை. எதுக்கு அவங்களோட இருக்குண்ணா? என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டுங்க? பிறக்க போற குழந்தை அண்ணன் மடியில போட்டு கொஞ்சம் ஆசையோட வந்திருக்கு, அதை போய் துரத்து விட்டு அப்படியே என்ன அவங்க மாமியால் நினைச்சாதான் ஒரு வில்லங்கமான பொம்பளையே தெரியுது. ஏன்னா அவகிட்ட வயிற்றுல இருக்கிற கருவை கலைச்சிட்டு தான் சொல்லியாச்சு. 10 மாசம் கழிச்சு குழந்தையோட போனா இந்த குழந்தை யாருக்கு பிறந்தன்னு கேப்பா, என்ன பதில் சொல்றது? சரி விடு, அந்த குழந்தை தான் இவ வயிற்றுல வளருங்கிறத நான் அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சிடறேன். எப்படி பண்ணுவீங்க? இதுதானே வேலை. இருந்த வேலையை மக முடிங்கிட்டேன், இதையாவது பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்க, வேலை நல்ல வேலைனா தான் நம்மளுக்கு சிரமம். இந்த மாதிரி வேலைன்னு வச்சுக்க அடிச்சு போயிட்டே இருப்பேன். இனிமேல் தான் அந்த கிழவிக்கு நமக்கு ஒரு பெரிய டிராமாவே இருக்கு. வாட் இஸ் யுவர் மாமிஸ் நேம்? குருவம்மா. குருவமா? தா வரேன். இப்படி இப்படி சங்கு, இப்படி சங்கு, எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அவன் என் வாயால சொல்ல மாட்டான். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே, சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? Don't beat me. எப்படி சொல்லலாம்? Leave me. எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, please help me. சொல்லுவியாடா? டேய், சொல்லுவியா? நிறுத்துறியா? டேய், ஏன் ரெண்டு பேருக்கு ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாவது சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. என்னுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா அது பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேட்கறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ, நாம் போற பாதையில அனாவசியமா எதுக்காக குறுக்க வரணும்? நீங்க போற பாதையில தான் என்ற தங்கச்சியோட வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் நான் குறுக்க வர வேண்டியதா இருக்குது. ஓஹோ, என் வாரிசு கொன்னவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? இல்ல, தாயாக போறவல தனிமுறமா ஆக்கிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா புரியலையாக்கம். உங்க வாரிசு இன்னும் என்ற தங்கச்சி வயித்துல வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. புருஷன்கிட்டயே போய் சொல்ல வேண்டிய அவசியம்? அது அவ அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம். அதனாலதான் அம்மனிக்கு அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அந்த உண்மை தெரியாத உங்க அம்மா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வைக்க போறதா கேள்விப்பட்டனுங்க. என்னது? எங்க அம்மாவா? ஆமா மாப்பிள, என்ற தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்ன வயசுலயே நான் ஒரு கொலையை பண்ணனுங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணா செஞ்சு போடுவானுங்க.
மனசுல வச்சுக்கோங்க.